கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம். ரோமர் 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை சத்தமாய் நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12வது அதிகாரத்தின் முதல் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் உள்ள சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை அடியேன் பேசும்பொழுது கர்த்தர் தகப்பனே, ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவாவியானவர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவான ஞானமுள்ள வார்த்தைகளை அடியனுடைய வாயில தேவாவியானவர் வைத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் ஒரு இடத்துல இந்த செய்தியை பேச தேவாவியானவர் உதவி செய்திருந்தார். தொடர்ந்து அந்த செய்தியை நம்முடைய சபையில் பேசினது கிடையாது. அதனால் இந்த வார்த்தைகளை இந்த சபையில் பேச தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு சபைக்கு அவர் எழுதும்போது அவர் எழுதுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ரோம பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். நாம் தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சபை என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சபை என்றாலே கிறிஸ்துவின் சரீரமாகிய ஜனம், மக்கள் கூட்டம், ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் தான் சபை. உலகளாவிய சபை என்பது ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம், மக்கள் கூட்டம் சபை. நீங்களும் நானும் தான் சபை. இந்த கட்டிடம் இஸ் a லோக்கல் சர்ச், பிராந்திய சபை, காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சபை என்கிற வார்த்தைக்கான அர்த்தமே பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். ஆமென். சபை என்கிற வார்த்தைக்கான கிரேக்க பதம் எக்லீசியா. அப்படின்னா கிரேக்க பதம் எக்லீசியா, அதனுடைய தமிழ் விவரம், அதாவது விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். நம்ம இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் படியாய் வாழாமல், இந்த உலகத்தின் போக்கிலே நாம் வாழாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தாரை போலவே உலகத்தார் செய்கிற காரியங்களை நாமும் செய்து அவர்களை போலவே வாழாமல், வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான சித்தம் இன்னதென்று உங்களுடைய மனம் மறுரூபமாகிறதுனால என்ன பண்ணுங்கன்னா, புதிதாக உங்களுடைய மனம் புதிதாகணும் அப்படின்றார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் வாழாமல் உங்களுடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாகி சுபாவத்தில் வித்தியாசமானவர்களாக என்ன பண்ண வேண்டுமானால் வாழ வேண்டும் என்று எழுதுகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிஷோர் சவுண்ட் ஏற்றி வைக்கணும், கம்மி பண்ணுறது சீக்கிரமா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இதுல ரிசீவர்ல செக். அல்லேலூயா. போதும். கர்த்தர் நல்லவர். அப்போ கவனிங்க நல்லா, இந்த காலை வேளையில தேவநாம மகிமைப்படுவதாக. நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாகுதல். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு என்ன எழுதுறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமுமான
சித்தம் இன்னதென்று அறியத்தக்க உங்களுடைய மனம் மறுரூபமாகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்படணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் நாம் வாழாமல் நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நம்முடைய சுபாவத்திலையும் நம்முடைய நடத்தையிலையும் ஒரு வித்தியாசமானவர்களாக, உலகத்தாரை போலல்ல, வித்தியாசமானவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டுமானால் வாழ வேண்டும் என்று எழுதுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுவீங்களா? ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. தொடர்ந்து உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நடத்த நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதத்தின் 5வது வசனம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். போதும், கவனிங்க. இந்த வசனத்தை வியாக்கியானம் செய்யும் பொழுது வேத அறிஞர்கள் த ஒரிஜினல் சின் அப்படின்ற கான்செப்டை பேசாம யாரா இருந்தாலும் அங்கிருந்து போக முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாய் ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டது. ஆதாம் பாவம் செய்தான், எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பாவத்துக்குள்ள விழுந்து அவர்கள் பாவிகளாய் மாறினார்கள். ஆகையால் எல்லாருக்குமே என்ன தேவைப்படுதுன்னா ரட்சிப்பு தேவைப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னாரு. ஏன் சொன்னார்? ஏன்னா எல்லாருக்குமே என்ன தேவைன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரட்சிப்பு தேவை. ஏன் எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவை? ஏன்னா எல்லாருமே ஆதாமுடைய பாவத்தினால பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். முதல்ல ஆதாமுக்கு வந்தது பாவ நோய். அந்த நோய் அப்படியே பரவுச்சு. எப்படி கொரோனா ஒருத்தருக்கு வந்து அப்படியே பரவுச்சோ அதே போல பாவ நோய் ஆதாமுக்கு வந்து அது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பரவினது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நரகத்தின் பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனிதர்களாக இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதன் பாவம் செஞ்சான்னா அந்த மனிதனுடைய பாவத்துக்கு பரலோகம் கொடுக்கிற சம்பளம் என்னன்னா மரணம், நரகம். அந்த நரக ஆக்கினை, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் நரகத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கி பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று இயேசுவானவர் இந்த பூமியில பிறந்து அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வாழ்ந்து, அவர் சிலுவையில் நமக்காக மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் மறுபடியும் பரமேறி என்ன பண்றாருன்னு சொல்லிட்டுனா பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து இன்னைக்கு நம்ம என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரட்சித்து சபையில தேவனுடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சபையில இணைத்திருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதோட தாய் போய் ஏதோ பாவம் செஞ்சு இவரை பெற்றெடுத்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தாவீதுனுடைய தாயினுடைய வயிற்றில தாவீது உருவாகும் பொழுதே ஆதாம் செய்த அந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா ஒரு குழந்தைய தொடருது. எல்லா குழந்தையுமே அது தொடருது. எங்க இருக்கிற மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது பாவத்தின் விளைவோடு தான் பிறக்குது. அந்த பிள்ளை ஆதாம் செய்த பாவத்தின் விளைவோடு தான் அது என்ன பண்ணுதுன்னா இந்த பூமியில பிறக்கிறது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பிள்ளைக்கு நம்ம எந்த தவறும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கலைன்னா கூட அதுவாய் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தவறான காரியங்களில், தகாத காரியங்களில் போய் ஈடுபட ஆரம்பிக்கிறது. யாரா சொல்லிக் கொடுக்குறாங்களா பண்ண சொல்லி? எந்த பெற்றோரார் சொல்லிக் கொடுக்குறாங்களா? எந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்களா? இல்லை. ஆனால் அந்த பிள்ளைங்களே தேடி போகுது. காரணம் என்னன்னா பாவ சுபாவம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் நல்லா கவனிங்க. பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது புறஜாதி ஜனங்களுக்கு அவர் எழுதலை இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்கன்னு சொல்லி. மனம் திரும்பாத ஜனங்களுக்கு அவர் எழுதலைங்க. ரோட்ல போடுற ஜனங்களுக்கு அவர் எழுதல. சபைக்கு உள்ள ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மனம் மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பவுல் சபையில இருக்கிறவங்களுக்கு எழுதுறார் அப்படின்னும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா,
நம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்முடைய வாழ்க்கையில சுபாவங்கள் எல்லாம் மாறிவிடுவது அல்ல, இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே சுபாவங்கள்லாம் மாறிடுதான்னு கேட்டா இல்லை. ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த மனிதன் மீது இருக்கிற நரக ஆக்கினை நீக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், சபையில் இணைக்கப்படுகிறோம். இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம் மீது இருக்கிற நரக ஆக்கினை நீக்கப்படுகிறது. ஆமென். அதன் பின்பதாக நமக்குள்ள தேவ ஆவியானவர் என்ன பண்றாருன்னா வாசம் செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா சுபாவத்தில் மாற்றம் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அந்த கொஞ்சம் கொஞ்சமா என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுபாவத்தில் தேவ ஆவியானவர் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் மாற்றங்களை கொண்டு வருகிறார். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்றார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருவதற்காக கிரியை செய்யும் பொழுது அதற்காக நாம் என்ன பண்ண வேண்டுமானால் ஒத்துழைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்பொழுது டாக்டர் சொல்லுவாங்க, ஊசி போடும்போது கொஞ்சம் மூச்சை என்ன பண்ணுங்க, இழுத்து விடுங்க, டைட்டாக பிடிச்சிக்காதீங்க. டைட்டாக என்ன பண்ணாதீங்க, மூச்சை பிடிச்சிக்காதீங்க. ஏன்? ஊசி குத்தும் போது உடஞ்சிரும். கரெக்டா? தையல் போடும் போதெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அசைக்காதீங்கப்பா, அசைக்காமல் அப்படியே உட்காருங்க, அசைக்காமல் இருங்க, கொஞ்சம் ஆத்தருங்க, அசைக்காமல் இருங்க, அசைக்காமல் இருங்க. பல்லு பிடுங்கும் போதெல்லாம், யாருக்காவது பல்லு பிடுங்கும் போதெல்லாம் பாருங்கள், அந்த பல் டாக்டர்னா அசைக்காதீங்க அசைக்காதீங்க, கொஞ்சம் இருங்க 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 இருங்க, ஏம்மா ஆடாதீங்கம்மா, இருங்கம்மா கொஞ்ச நேரம் சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்? அவங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியும், பல்ல பிடுங்கிட முடியும், வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல ஒத்துழைக்க வேண்டியது யாருடைய கடமைனா நம்முடைய கடமை. அதே போல தான், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து அவர் என்ன கொண்டு வர முடியும்னா நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வர முடியும். தேவ ஆவியானவர் தான் நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறவர். ஆமென், நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ ஆவியானவர் தான் நமக்குள்ள சுபாவங்கள்ல மாற்றங்களை கொண்டு வருகிறவர். வசனம் நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் கொண்டு வருகிறது. ஆனால் அந்த சுபாவத்தில் மாற்றம் நமக்கு உண்டாக வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தேவ ஆவியானவருக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் நாம் ஒத்துழைக்க வேண்டும். எப்படி ஊசி போடும் போது நர்ஸுக்கு ஒத்துழைக்கிறோமோ, தையல் போடும் போது அங்கே இருக்கிற அந்த நர்ஸுக்கு ஒத்துழைக்கிறோமோ, பல்லு பிடுங்கும் போது டாக்டருக்கு ஒத்துழைக்கிறோமோ, அதே போல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, தேவ ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, நாம் ஒத்துழைக்கும் பொழுதுதான் சுபாவத்தில் மாற்றம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனுக்கும், தேவனுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை மூலமா உங்ககிட்ட பேசுகிறார், தேவன் ஏதோ ஒரு வசனத்தை கொண்டு உங்களோட கூட பேசுகிறார் என்றால், அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உங்களை அர்ப்பணிக்காமல், உங்களை அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்தாமல் மாற்றம் உண்டாகுமா அப்படிங்கன்னா மாற்றம் உண்டாகாது. எப்படி உண்டாகும்? உண்டாகாது. அப்போ கவனிங்க, மாற்றம் உண்டாக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவ ஆவியானவர் அவர் நம்மை நடத்துகிற அந்த வழிகளில் நம்ம ஒத்துழைக்க வேண்டும். சரி, அதெல்லாம் பின்னாடி வரப்போகிற நாட்களில் படிச்சுக்கலாம் கொஞ்சம் தெளிவாக. கர்த்தர் நாமத்துக்கு மம்மி அடுத்த வாரத்தில் படிக்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அப்போ கவனிங்க, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம் மீது இருக்கிற நரக ஆக்கினை நீக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாற்றங்களை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்குள்ளேயும் என்ன வரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். எங்க மாற்றம் உண்டாகணும்? சுபாவத்தில் மாற்றம் உண்டாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்குள்ளேயும் என்ன உண்டாகணும்?
சொல்லுங்கம்மா. எதில் மாற்றம் உண்டாகணும்? சுபாவத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாகவில்லை என்றால், நல்ல கவனிங்க, இன்னும் நாம முழுவதாய் ஒழுங்கா ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். வியாதி சுகமாயிட்டா அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது? வலி மறுபடியும் இருக்க கூடாது இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, முன்னாடி ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, அதன் பின்பதாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் நடக்குது வச்சுக்கோங்க. 4 மாதங்கள் ட்ரீட்மெண்ட் முடிந்த பின்பு மருத்துவர் என்ன சொல்லுவார்னா, இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவோம், அது இருக்கா இல்லையான்றத எதுக்கு பார்க்கணுன்றாங்க, அது இருக்கா இல்லையா. அப்போ 2வது எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது டவுட் கிளியர் ஆயிடுது, அங்க இருக்குதா இல்லையா அப்படின்றது. கரெக்டுங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமானால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகி இருக்க வேண்டும். மாற்றம் உண்டாகல அப்படின்னா, இப்ப நம்மை தற்பரை சோதனை செய்து பார்க்கும்போது நமக்குள்ள மாற்றம் உண்டாகல, 2வது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கிறோம், எடுத்து பார்க்கும்போது ஆஹா இன்னும் அது அங்கேயே தான் இருக்குது அப்படின்னா வியாதி சுகமாகல. இன்னும் நமக்குள்ள பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இன்னும் நம்ம என்ன பண்ணலன்னா, முழுமையான தேவனுடைய திட்டத்துக்கு நம்மை தாழ்த்தல, முழுமையாக நம்ம என்ன பண்ணலன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மனம் திரும்பல. நம்முடைய மனதை என்ன பண்றோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் தேவன் பக்கமும் கொஞ்சம் இந்த உலகத்துக்கும் என்ன பண்றோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, திருப்பி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த காலை வேளையில ஜீசஸ் லவ்ஸ் மீ திருச்சபையில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு உரியவர் அல்ல அப்படின்னார். சீஷர்களையும் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நானும் சொல்றேன், இந்த காலை வேளையில நீங்களும் நானும் நாம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. உலகத்தாரை போல வேஷம் தரித்து, அவர்களை போல பேசிக்கொண்டு, அவர்களை போல நம்முடைய நடத்தைகளை எல்லாம் பிரதிபலித்து கொண்டிருப்பதற்கு நாம் உலகத்தார் அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாயிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ சுபாவத்தில் நமக்குள்ள என்ன வரணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒவ்வொரு நாளும் மாற்றம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. சரி, ஏன் நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்? 4 காரியம் சுருக்கமாக இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏன் ஒரு மனிதன் தன்னுடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும்? தேவ ஆவியானவர் செய்கிற அந்த கிரியை, நமக்குள்ள தேவ ஆவியானவர் செய்கிற அந்த கிரியைக்கு நம்மை தாழ்த்தி நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாவதற்கு ஏன் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்? முதல் காரியம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் வாசிங்கம்மா. இதற்கு வாசிங்கம்மா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதுறாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் கிறிஸ்தவனாய் இருந்தால், ஒரு மனிதன் கிறிஸ்தவனாய் இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய மனுஷன் ஒளிந்து போனான், எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள புதிதாய் மாறி இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, ஒரு காலத்துல மனம் திரும்புவதற்கு முன்பதாக, ரட்சிப்புக்கு முன்பதாக, இயேசுவானவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் எழுந்திருக்கலாம். அதெல்லாம் பழைய காரியம். அது எல்லாமே கிறிஸ்துவுக்கு முன், கிமு. கிமுன்னா என்னது சொல்லுங்க? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்னு 2 அத்தியாயம் இருக்குது. நமக்கும் அந்த 2 அத்தியாயம் இருக்குது. ஒன்று கிறிஸ்துவுக்கு முன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை அது பல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களால் நிறைந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம பொதுவாகவே நினைக்கிறது என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பாவம்னாவே குடிக்கிறது, விபச்சாரம் செய்யறது, கொலை செய்யறது, இதுதான் பெரிய பாவம். உண்மையிலேயே அது பாவம் தான், பெரிய பாவம் தான். அது குடிக்கிறதா இருக்கலாம், விபச்சாரம் செய்கிறதா இருக்கலாம், அல்லது கொலை செய்கிறதா இருக்கலாம், திருடுற பெரிய பாவம் தான். ஆனால் அதற்கு நிகரான மற்ற எல்லாமே பாவம் தான்.
பொய் பேசுவதா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், வஞ்சனையா இருக்கலாம், ஏமாற்று வேலையா, இது எல்லாமே பாவம் தான். அப்ப கவனிங்க, கிறிஸ்துவுக்கு முன்னாடி நமக்குள்ள நம்முடைய சுபாவங்கள் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய அந்த பழைய வேஷத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கலைச்சி போட்டுட்டாரு. பழைய அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா கிழிச்சு போட்டுட்டாரு. பழைய மனுஷன் அவர் முழுவதுமா என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்குள்ள இருந்து எடுத்து போட்டு நம்மை புது மனிதனாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அழுக்கான சட்டையை, அழுக்கான ட்ரெஸ்ஸை, பாவன்ற அழுக்கான ட்ரெஸ்ஸை கழட்டி ஆண்டவர் கிழிச்சு போட்டு கொளுத்திட்டாரு. ஆமென். நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பு என்கிற நீதியின் வஸ்திரத்தை புதுசா ஆண்டவர் நம்ம மேல உடுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா நல்ல கவனிங்க, இது பழைய மனுஷன் ஒளிஞ்சு போயிட்டான். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை புது மனிதனாய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் மாட்டி இருக்கிற அந்த நீதியின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொள்ள முடியும். அந்த பாவ சுபாவம் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். பாவம் செய்கிற தன்மை, சின்ஃபுல் நேச்சர். அதனால தான் யோவான் சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே என்ன சொல்ல வர்றாருன்னா, இஃப் வி சே தட் வி டோன்ட் ஹேவ் a sinful nature, அப்படின்னா பாவம் செய்கிற தன்மை நமக்குள்ள இல்லைன்னு சொல்லுவோம்னா நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம, நான் செய்யறது எதுவுமே பாவம் இல்லைன்னு. எனக்குள்ள பாவமே இல்லைன்னு நான் சொல்ல வந்தேன்னா, பாவம் செய்கிற தன்மை எனக்குள்ள இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, நான் என்ன பண்ணுவேன், அப்போ நான் செய்யறது எதுவுமே பாவம் கிடையாது, தப்பு கிடையாதுன்னு வாதிட ஆரம்பித்து விடுவேன். அப்போ கவனி, எல்லா மனிதனுக்குள்ளேயுமே சின்ஃபுல் நேச்சர் இருக்கு, பாவ சுபாவம் இருக்கு, பாவம் செய்கிற தன்மை இருக்கு. ஆனா ஆண்டவர் பழைய பாவங்களை எல்லாம் கழுவி, பாவத்தின் கரைகளை எல்லாம் அவர் நீக்கி போட்டு புது மனிதனாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ புது மனிதனாய் மாறி இருக்கிற நாம் மறுபடியும் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நம்முடைய சுபாவத்தை காத்து கொள்ள வேண்டும். ஏன் சுபாவத்தில் மாற்றம் உண்டாக வேண்டுமானால், ஏனென்றால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதியின் வஸ்திரத்தை தரிக்கப்பட்டிருக்கிறோம். நீதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும். நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறவர்களாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதியின் வஸ்திரமாகிய வெண்வஸ்திரத்தை, ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் மறுபடியும் பழைய பாவ கரைகளால் நம்முடைய வஸ்திரத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய சுபாவம் இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, நம்முடைய சுபாவம் இந்த உலகத்துக்கு ஒத்த சுபாவமாய் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் சுபாவத்தில் மாற்றம் உண்டாவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுபாவத்தில் மாற்றம் உண்டாவதற்கு நம்மை அர்ப்பணிக்காமல் நாம் செய்கிற ஜபங்கள், நாம் ஏறிருக்கிற ஆராதனைகள், நாம் செய்கிற ஊழியங்கள், இவைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அது அற்பமாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, சுபாவத்தில் மாற்றம் இல்லாமல் நாம் செய்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, ஜபமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்த பொழுது காயினுடைய காணிக்கை எவ்வளோ கொண்டு வந்தான், ஆபேலுடைய காணிக்கை எவ்வளோ கொண்டு வந்தான்றது அவர் பார்க்கல. ஆபேலுடைய இருதயத்தையும் காயினுடைய இருதயத்தையும் பார்த்தாரு. ஆபேலுடைய இருதயம் விசுவாசிக்கிற இருதயமா இருந்தது, உத்தம இருதயமா இருந்தது. கர்த்தர் அதை அங்கீகரித்தார். காயினுடைய இருதயம் அது துன்மார்க்கத்தினால நிறைந்த இருதயமா இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. காலை வேளை நான் சொல்றேன் கவனிங்க, சுபாவத்தில் மாற்றம் ஏன் உண்டாகணும்னா, ஏன்னா நாம் தேவனால புதியதாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. தேவனால புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பழைய மனுஷன் ஒளிந்து போனான். ஆமென் சொல்லுங்களேன். பழைய மனுஷன், நான் எப்பவுமே வழக்கமாக சொல்றது தான், இருந்தாலும் சொல்றேன், உங்க மைண்ட்ல பசுமரத்தாணி போல ரெஜிஸ்டர் ஆகணும். அதுக்காக ஞானஸ்நானம் என்பது அடக்க ஆராதனைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது அடக்க ஆராதனைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு மனிதனை அடக்கம் செய்யும் பொழுது, மரித்த அந்த சடலத்தை அடக்கம் செய்யும் பொழுது, அடக்கம் பண்ணிட்டு மேலே மூடிடுறோம், அவ்வளோதான். அந்த மனிதன் மரித்து போனான்.
இதுக்கப்புறம் அந்த மனிதன் ஆண்டவருடைய வருகையில தான் அந்த சரீரம் என்ன பண்ணப்படுமானால் அதனுடைய பலனை அடையும்படி எழுந்து கொள்ளும். அது ரட்சிக்கப்பட்டதாக இருந்தால் நீதிக்குரிய பலன், அது ரட்சிக்கப்படாத ஆத்துமாவாக இருந்தால் அதற்குரிய பலனை அடைவதற்கு அந்த அந்த சரீரம் வேற சரீரமாக எழும்பும். அது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. 1 கொரிந்தியர் 15 பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறார். சரி, கவனிங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றார், ரோமர் 6வது அதிகாரத்தில், ஞானஸ்நானம் என்பது நம்முடைய அடக்கத்துக்கு அடையாளமா இருக்குது. கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அறைந்து நம்முடைய பழைய மனுஷனை கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அடக்கம் செய்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு மனிதன் தண்ணிக்குள்ள போகும் பொழுது பவுல் சொல்றார், என்ன அடையாளம், அது எதை குறிக்குதுன்னா, பழைய மனுஷன் நான் என்ன பண்றேன், பழைய பாவி அப்படின்ற பட்டம், பழைய ஜென்ம சுபாவம், பழைய அந்த எனக்கு இருந்த திருடன் என்கிற பெயர், ஐயோ தினேஷா பொய் கூறுவான், பொறாமை பிடித்தவன், திருட்டு பொய்யவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த எல்லா பழைய மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நான் ஞானஸ்நானத்துக்கு தண்ணிக்குள்ள போகும்போது அவர் அடக்கம் பண்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த காலை வேளையில நீங்க யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்நானத்துக்கு தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வந்தீங்களோ, உங்களுடைய பழைய மனுஷனை நீங்க அடக்கம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. யூ ஹேவ் பரீட் யுவர் ஓல்டு மேன். உங்களுடைய பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க. பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நீங்க வெளியே வரும்போது என்னவா வரீங்கன்னா, புது மனிதனாய் வெளியே வரீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்போ பவுல் அப்போஸ்தலன் தெளிவா எழுதுறாரு பாருங்க, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக நாமும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், உயிர் தெழுந்திருக்கிறோம். எப்படி உயிர் தெழுந்திருக்கிறோம், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு புது மனுஷனா ஞானஸ்நானத்துல உயிர் தெழுந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அப்போ ஏன் நம்முடைய சுபாவத்துல மாற்றம் உண்டாக வேண்டும், ஏன் மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா, ஏன் ஒவ்வொரு நாளும் நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்னா, ஏன்னா பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டீங்கம்மா, நீங்க புது மனுஷனா மாறியாச்சு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில இடங்கள்ல எல்லாம் நீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நம்முடைய வீடுகளில் இருக்கும் போது வீட்டில் பேசக்கூடிய பாஷைகள், லோக்கல் பாஷைகள் பேசுவோம் சில நேரங்களில். ஆனால் சில இடங்கள்ல எல்லாம் வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் போயிட்டாங்கன்னா, அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்பவே என்னவா மாறிடும்னா மாற்றம் உண்டாயிடும். பையன் எப்படி இருந்தான், இங்கே ஊழ மூக்கு சிந்திக்கிட்டு கிழிஞ்சு போன டவுசரை போட்டுக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த ஆள், இன்னைக்கு பார்த்தியா ஐடியில் சேர்ந்து நல்லா இன் பண்ணிக்கிட்டு டையெல்லாம் மாட்டிக்கிட்டு நுனி நாக்கில் என்ன பண்ணுறாப்போல இங்கிலீஷு பேசுகிறாப்போல. அங்கே போன உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது, அவங்கள மாதிரி நம்ம உடுத்தணும், அதே மாதிரி நம்ம பேசணும், அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் டீசெண்டாக வச்சுக்கணும், அதே மாதிரி செருப்பு போடணும், அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கையிலெல்லாம் மருதாணி போட்டுக்கணும், அதே மாதிரி நெயில் பாலிஷ் போட்டுக்கணும், அதே மாதிரி ஸ்பெக்ஸு கண்ணாடி வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிடும் பாருங்க. இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. நீங்கள் ஐடி கம்பெனிக்கு வரல, அதை காட்டிலும் மேலான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு புது மனிதனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஜீவன் போற நிலைமையில் இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. சரி, எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்ல ஆயுசு நாட்களை எல்லாருக்கும் கூட்டி கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் எல்லாரும் 100 வருஷம் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஒருத்தரும் ஒரு அல்லேலூயா சொல்ல பாருங்க. யாருக்கும் வேணாம், 100 வருஷம் வேணான்றீங்க. வேணாவா? அப்படி சொல்லாதீங்க, வாழணும்னு சொல்லுங்க. ஆண்டவருக்காகவாது வாழணும்னு சொல்லுங்க. நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? ஏன் வேணான்னு? உங்களுக்காக வாழ்ந்தா நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. எனக்கு 200 வருஷம் வேணும். ஆமென். எனக்கு 200 வருஷமும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1000 லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அதுல 4 பேர் சொன்னீங்க, நீ வாழு, 200 வருஷம் வாழு. ஆமென். அல்லேலூயா.
ஆமே, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்டிப்பா கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணுவாரு? நல்ல ஆயுஷ் நாட்களை கொடுப்பார். சரி, எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு வருவோம். எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு வருவோம். அந்த இடத்துல 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். களைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அங்க பாருங்க என்னென்ன பண்ண. ஒரு மனிதன் புது மனிதனாய் மாறிவிட்டான் என்றால், கிறிஸ்து இயேசுக்குள்ள நம் புது மனுஷனா மாறிட்டோம் அப்படின்னா, நம்முடைய சுபாவத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இங்க உண்டாகணும்ன்றத அவர் சொல்றாரு பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 25, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால், நல்ல கவனிங்க, பொய்யை களைத்து மெய்யையே பேச கடவன். அல்லேலூயா. இப்போ நம்ம பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புது மனுஷனா வந்திருக்கிறோம். நம்ம வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? சொல்லுங்க, பொய் வரக்கூடாது. 26வது வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும், கோபம் வரும், தடுக்க முடியாது. ஆனா அந்த கோபம் வந்தா கூட என்ன பண்ணாதீங்கன்னா, பாவம் செஞ்சிடாதீங்க அப்படின்றாரு. கோவப்படாதீங்கன்னு சொல்லல, எல்லாருக்கும் கோபம் வரும், ஆனா பாவம் செஞ்சிடாதீங்க. அந்த கோபம் பாவம் செய்யறதுக்கு நடத்தக்கூடாது. 27 முக்கியமான வார்த்தை, பிசாசுக்கு முக்கியமா வாழ்க்கையில என்ன பண்ணாதீங்க? இடம் கொடாதீங்க. திருடுகிறவன் இனி திருடக்கூடாதுன்றார். குறை சொல்லுகிறவன் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். 29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே. 30, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். 31, சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துர்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவு இருக்கணும், உருக்கம் இருக்கணும், மன உருக்கம் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் பிறரை மன்னிக்கணும். இதுதான் புதிதாய் மாற்றப்பட்ட மனிதனுடைய சுபாவம். ஆமென். வரல பாருங்க, சத்தமா வரணுமே. அல்லேலூயா வரணுமே. இன்னும் அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, பழைய மனிதனை களைத்து போட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான புதிய மனிதனாய் மாறி இருக்கிறீர்கள். அவர்களை புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீங்க. நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிற நீங்கள், கிறிஸ்துவுக்குள்ள புது மனிதனாய் மாறி இருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமா இருக்கணும்னு சொல்றாரு. நம்முடைய வாயிலிருந்து பொய் வரக்கூடாது, மெய்ய பேசணும். ஆண்டவர் தான் சொல்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினது தீமையா இருக்கும். உண்மையா உண்மை, ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லை. நம்ம பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்கேயும் யாரிடத்துலையும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 26, கோபம் வரும், ஆனா என்ன பண்ணாதன்னா பாவம் செய்யாத. 27, எந்த விதத்திலையும் பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாதீங்கன்னா இடம் கொடாதீங்க. ஏதாவது ஒரு வகையில பிசாசு உள்ள வந்து கிரியை செய்ய பார்ப்போம், இடம் கொடுக்காதீங்கன்றாரு. 28, பிறனுடைய பொருட்களை திருடாது, அப்படின்னா இச்சியாத மற்றவர்களுடைய பொருளை. 29, கெட்ட வார்த்தை. நிறைய நேரத்தில் இதுதான் வந்து நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாயிலிருந்து வர்றது. கெட்ட வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டாம், பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை வரணுன்றார். அல்லேலூயா. 30வது வசனம், தேவ ஆவியானவரை என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதிருங்கள். 31, கசப்பு இருக்கக்கூடாது வாழ்க்கையில். அப்படின்னா ஒருவர் மீது கசப்பு இருக்கக்கூடாது. கோபம், மூர்க்கம்னா பயங்கரமான ஒரு ரேஜ், கொலை பண்றதுக்கு ஏதுவான ஒரு கோபம். கூக்குரல், குறை சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இருப்பது. தூஷணம், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு சொல்லுங்க நீங்க கடவுது. ஆமென். ஒருவருக்கொருவர் தயவா இருக்கணும், மன உருக்கமா இருக்கணும், மன்னிக்கணும். இதுதான் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய சுபாவம். ஆமென். வரல பாருங்க, என்னங்க ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு? எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எபேசியருக்கு எப்படின்னா படுத்தது கொலேசியர்ல காட்டணுமே.
கொலேசியர் 3க்கு வாங்க. எபேசியர் 4க்கே ஃபியூஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொலேசியர் 3க்கு வந்தால் என்ன ஆகுமோ தெரியலையே. கொலேசியர் 3க்கு வாங்க. அந்த இடத்துல 9வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அந்த வார்த்தைக்கு வந்தீங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யாரை தரித்து கொண்டிருக்கிறோம்? புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால நம்ம என்ன பண்ணோம்? வாசிங்க. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். என்ன சொல்ல வராரு? புதிய மனுஷனா மாறி இருக்கிறோம். நமக்குள்ள எந்தவித ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம எல்லாருமே என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய சொல்லுங்க பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குள்ள என்ன சொல்ல வராருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புற தேசத்தான். வேற ஊர்காரன் பாய்வன், வேற ஊர்ல இருந்து வந்தவன் பாய்வன், வேற ஜாதிக்காரன் பாய்வன், வேற பாஷை பேசுறவங்க பாயுங்க, இவங்க இந்த மொழி பேசுறவங்க அவங்க அந்த மொழி, அதெல்லாம் கிடையவே கிடையாதான். அல்லேலூயா, அல்லேலூயா. வரலையே, சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அப்போ நம்ம புதிதாக்கப்பட்ட மனிதன் மற்ற மனிதனை என்னவா பார்க்கணும்னா, சகோதரனாய் சகோதரியாய் பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய, நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா தேவனாக இருக்கிறார். சரிங்களா? நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள், சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. 12வது வசனத்துல வாசிங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமை. என்னென்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? உருக்கமான இரக்கத்தை இருக்கணும், தயவு இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும். 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி குறைவு உண்டானால் மன்னிக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்க, நீங்க மன்னிக்கணும். 14 அன்பா இருக்கணும், அன்பு காட்டணும்னு சொல்லி எழுதுறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் என்ன பண்ணீங்க? அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நன்றி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். 16ல் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள தரித்திருக்கணும். 17 எதை செய்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்னமா என்ன பண்ணணும்னா செய்யணும். 18 மனைவிகள் புருஷனுக்கு என்ன பண்ணணும்னா கீழ்ப்படியணும். 19 புருஷர்கள் மனைவியை நேசித்து அவர்களை அன்பாய் நடத்தணும். 20 பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். 21 பெற்றோர்கள் பிள்ளைகளை வருத்தத்தோடு சினமூட்டுகிற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது? நடத்தக்கூடாது. 22 எஜமானன்கள் வேலையாளர்களுக்கு நியாயமான கூலி கொடுக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு மனிதன் புதிதாக்கப்பட்ட பின்பு அவனுடைய சுபாவங்கள் இப்படி இருக்கணும். அல்லேலூயா. வரல பாருங்க, சத்தமா சொல்லுங்க. நாம் புதிதாக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறபடினால நம்முடைய சுபாவத்தில் எப்படியெல்லாம் மாற்றம் வரணும்? மனத்தாழ்மை, தாழ்மை இருக்கணும், தயவு இருக்கணும், சாந்த குணம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், மற்றவர்களை மன்னிக்கிற அந்த எண்ணம் இருக்கணும், அன்பு காட்டுற எண்ணம் இருக்கணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டும். மனைவிகள் கணவனை அசட்டை பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது, கீழ்ப்படியணும். கணவர்களும் அதே போல மனைவிகளை அடிமைகளை போல நடத்தக்கூடாது. அன்பு காட்டி அவர்களை அன்பின் பாதையில நேர்த்தியா என்ன பண்ணணும்னா நடத்தணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அடங்காத பிள்ளைகளா இருக்கக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சினமூட்டுகிற அளவுக்கு அவங்கள என்ன பண்ணக்கூடாதுன்னு நடத்தக்கூடாது. வேலைக்காரர்களுக்கு எஜமானன்கள் நியாயமான கூலி செய்யணும். வேலைக்காரங்க என்ன பண்ணணும்? எஜமானனுக்கு உண்மை உத்தமமாக வேலை செய்யணும். அல்லேலூயா. இது எல்லாமே பவுல் எழுதுறாரு.
எபேசியர் 4லையும் எழுதுறாரு, கொலோசியர் 3:3லையும் எழுதுறாரு. எதுக்காக எழுதுறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் சொல்ற வார்த்தை கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு? பழைய மனுஷனை கலைத்து புதிய மனுஷனை தரித்திருக்கிற நீங்கள் உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் அடுத்தடுத்த வசனங்கள் அவர் அடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் சுபாவத்தில் மாற்றம் உண்டாக வேணும்? ஏன்னா நம்ம புதிய மனிதனாய் மாறி இருப்பதனால வேதம் என்ன சொல்லுது? பழைய மனுஷன் ஒளிந்து போனான், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு, புது மனிதனாய் நீதிமானாய், புதிய மனுஷன் நீதிமானா மாறி இருக்கிறோம், பரிசுத்தவான்களாய் மாற்றிருக்கிறோம், பரிசுத்தவாட்டியாய் மாற்றி இருக்கிறார் கர்த்தர் நம்மை. அப்படிப்பட்ட நாம் நம்முடைய சுபாவத்தில் உலகத்தாரை போலல்ல, உலகத்தாரை போல பாஷைகள் அல்ல, உலகத்தாரை போன வார்த்தைகள் அல்ல, உலகத்தாரை போன்ற நடத்தை அல்ல, உலகத்தாரை போல உடை அல்ல, உலகத்தாரை போல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல, நாம் தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நம் சுபாவத்தில் நல்ல சுபாவங்கள்ல வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேடிக்கையான சம்பவம் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு ஊழியக்கார இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில், அப்போது அங்கே இருக்கிறதுலே நான் தான் சின்ன பையன். மற்ற எல்லா ஊழியக்காரங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வயதானவர்களாக இருப்பாங்க, நடுத்தர வயது 40 வயதுக்கு மேலே தான் இருப்பாங்க. ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு கிருபைகள் நிறையா கொடுத்துருக்கிறதுனால எனக்கு தான் நிறைய ஊழியம் அங்கே கொடுப்பாங்க. எல்லாருக்கும் என் மேலே ஒரு பெரிய ஒரு பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப என்னை நோண்டிக்கிட்டே இருப்பார். அவர் என்னை எதுக்கு எடுத்தாலும் நோண்டிக்கிட்டு, அவர் ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கோலியாத் மாதிரி இருப்பார், பயங்கரமாக மீசெல்லாம் வச்சுன்னு. என்னைக்காவது ஒரு நாள் வழி மறைக்க ஒரு ஃப்ரெண்டுங்களை வச்சு ஒரு 4 அடி அவர் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா கூட முடியாது. ஏன்னா ஆள் பார்க்கறதுக்கு ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார். இந்த ஆளை போய் எங்கேருந்து நம்ம அடிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அமைதியாக விட்டுருவேன். நமக்கு எதுக்கு இந்த வம்புலாம், ஏதோ பேசுகிறாங்களா பேசிக்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. கிண்டலுக்கு தான் சொன்னேன் இதெல்லாம், சரியா? அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, ஒரு மீட்டிங்கில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஒரு வாரம் மாதமும் நடக்கும். அப்போ ஒரு நாள் அவருக்கு பிரசங்கம் கொடுத்தாங்க. பயங்கரமாக பேசுகிறாரு, பயங்கரமாக என்ன பண்ண, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், சாட்சி 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 பேசினே இருந்தார். நாங்களும் வெளியே உட்காந்துருக்கோம். நான் வாலிப பிள்ளைங்களாம் என் கூட தான் இருப்பானுங்க அந்த சபையில். நாங்கள் வெளியே உட்காந்து கேட்டுனுக்குறோம். நான் என்னன்னா இன்னைக்கு பயங்கரமாக பேசுகிறார் அவரு, ஆமாண்டா ஏதோ பேசுகிறார், இருங்கடா அமைதியாக இருங்கடா பேசட்டும், சாட்சியாக வாழணும், இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் இப்படி அப்படின்னு பயங்கரமாக என்ன பண்ணிட்டாரு வாலிபரில். ஆனால் நம்மளை தானே அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. டே அமைதியாக இருங்கடா கொஞ்சம் நேரம். வெளியே உட்காந்துருக்குறோம், ஜென்ரேட்டர் மேலே உட்காருவோம், சுற்றி சேர் போட்டுன்னு உட்காந்துட்டு இருப்போம். மெசேஜ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்தார் பாருங்க, அவர் ஃபோன் அடிக்குது. அவர் ஃபோனில் ஒரு ரிங்டோன் வருது. அப்போ அந்த பாட்டு ஃபேமஸ்ஸு, பயங்கர சவுண்டு, கொரியா செல்லுது. அடிச்சது பாருங்க ரிங்டோனு, மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா அப்படின்னு ஒரு ரிங்டோனு பல அடிச்சது பாருங்க. அவ்வளோதான். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உடனே அவரை ஆனால் சாட்சி சாட்சி சாட்சின்னு பேசிட்டு சர்ச்சு விட்டு வெளியே வந்தோன்னே சாட்சி கெட்டு போச்சானே அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டோம். அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், டே தம்பிங்களா, இது வந்து என் பையன் தாண்டா மாற்றி வச்சுட்டான். சரி சரி சமாளிக்கிறது சமாளிங்க, நாங்கள் நம்புகிறோம், நிஜமான நாங்கள் நம்புகிறோன்னா உங்கள் பையன்தான் மாற்றி வச்சான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணோம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, நம்ம உலகம் நம்மை, அதாவது சபை நம்மளை 2 கண்ணில் பார்த்துதுன்னா உலகம் நம்மளை 1000 கண்ணில் பார்க்குது. உலகத்தார் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தையில், நம்முடைய செயலில். இப்போ நான் சொன்னது மாதிரி நம்முடைய ஃபோனில் என்ன ரிங்டோன் வருது, நம்முடைய ஃபோனில் நம்ம என்ன பார்க்குறோம், எவ்ரிதிங் மேட்டர்ஸ். அப்போது நம்ம புதிதான மனிதனாய் மாறி இருக்கிறபடினால எல்லாவற்றிலுமே மாற்றம் உண்டாகணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எக்ஸ்கியூஸே இருக்கக்கூடாது, எல்லாவற்றிலுமே மாற்றம் உண்டாகணும். நம்முடைய முக்கியமாக குணத்தில் மாற்றம் உண்டாகணும். நான் நேற்று தினத்தில் நம்முடைய வாலிப பிள்ளைகளை
சிபிஎஸ் ட்ரைனிங்காக ஒரு நாள் கூப்பிட்டு போயிருந்தோம். கெல்லிஸ் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு ஈவினிங் கூப்பிட்டு வந்தேன். அப்போ வரும்போது சொல்லிட்டு வந்தேன், உடைய பேச்சில் கூட நீங்கள் ஊழியத்தில்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் பேசும்போது கூட யார் இடத்துல பேசினாலும் உங்களுடைய ஸ்லாங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஸ்லாங்கில் என்ன பண்ணக்கூடாதுன்னா தேவையற்ற இந்த பாஷைகள் எல்லாம் பேசக்கூடாது. உங்களுடைய ஸ்லாங்கு அது மரியாதைக்குரிய ஒரு ஸ்லாங்காக இருக்கணும். ஆமென். அப்போ கவனிங்க, ஏங்க மாற்றம் உண்டாகணும் சுபாவத்தில்? ஏன்னா நாம் தேவனால் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவனால. சரி, ரெண்டாவது ஏன் மாற்றம் உண்டாகணும்? யோவான் 15:8 வேகமாக வாசிங்க, நான் சீக்கிரமாக போகிறேன். ஒரு குறிப்பு சுருக்கமாக முடிச்சுட்டு நான் போக விரும்புகிறேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால என் பிதா மகிமைப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால பிதா மகிமைப்படுவார். ஏன் சுபாவத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும்? ஏன் நம்முடைய சுபாவங்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டும்? நல்ல சுபாவங்களை நாம் வளர வேண்டுமானால், நல்லா கவனிங்க, நம்முடைய நல்ல சுபாவங்கள் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய நல்ல சுபாவங்கள் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மத்தேயு 5வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனுஷர் உங்களுடைய நல்ல கிரியைகளை கண்டு, உங்களுடைய நல்ல சுபாவங்களை கண்டு, உங்களுடைய நல்ல நடத்தையை கண்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அல்லேலூயா, உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் மத்தியில் பிரகாசிக்க கடவுதுன்னு எழுதுறாரு. கவனிங்க, இந்த உலகம் நம்மை பார்க்குது. இந்த உலகம் நம்மை பார்க்குது. பல கண்களால் இந்த உலகம் நம்ம என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பார்த்து கொண்டிருக்கிறது. பல கண்களால் இந்த உலகம், பல கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய சுபாவம், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் பேய்த்தனத்துக்குரியதாக இருக்குமானால், உலகத்துக்குரியதாக இருக்குமானால், அவர்கள் எல்லாம் தேவனை தூஷிப்பார்கள். இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா? வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா? இவர்கள் எல்லாம் சபைக்கு போகிறவங்களா? ஞாயிற்றுக்கிழமையானா வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஆனால் மற்ற நாட்களில் தகாத காரியங்கள் இவங்களுடைய குடும்பத்தில் நடக்கிறது. எப்போ பார்த்தாலும் மோசமான காரியங்கள் இந்த குடும்பத்தில் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படும். நம்மை சுற்றி இருக்கிற புறஜாதி ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க, தேவ நாமத்தை தூஷிப்பாங்க. பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாகும்? நம்முடைய சுபாவத்தை நாம் கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும். சுபாவத்தில் வளர நம்மை அர்ப்பணிக்க வேணும்னா நம்முடைய சுபாவம் தேவனை மகிமைப்படுத்துது. இதே நற்கிரியை செய்து பாருங்களேன். கிறிஸ்தவங்க அவங்க பாருங்க, கிறிஸ்தவங்க நல்லது செய்கிறாங்கன்னுவாங்க, நல்லது செய்வாங்க, அன்பா இருக்கிறாங்க, மன்னிக்கிற குணம் இருக்குங்க அவங்களுக்குள்ள, தயவா இருக்கிறாங்க, இரக்கத்தோடு இருக்கிறாங்க. பாருங்க, நற்கிரியை செய்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க. பாருங்க, 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது எவ்வளோ பாக்கியமான விஷயம் பாருங்க. செய்கிறாங்க பாருங்களேன், சொல்லுவாங்க. தேவ நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபு பிசாசு கூப்பிட்டு சாட்சி கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய யோபுவை குறித்து யாரிடத்துல சாட்சி கொடுக்கிறாரு? பிசாசு கிட்ட ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். சொல்றாரு, பிசாசு வந்து நிற்கிறான் ஒரு நாள். பிசாசை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாகிய இந்த மனிதனை போல யாருன்னா இருக்காங்களா? பாத்தியா? மை சர்வன்ட். ஆண்டவர் காட்டுறார், சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணுங்க. அந்த மாதிரி கர்த்தர் நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய ஜீவத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும். என் தாசனாகிய சோ அண்ட் சோ இந்த மனிதனை பார்த்தாயா? அவனுடைய வாழ்க்கையை பார்த்தியா? அவனுடைய நற்கிரியைகளை பார்த்தியா? நான் அவனை எவ்வளோ ஆஸ்வதித்து இருக்கிறேன். அவனுக்குள்ள இருக்கிற தாழ்மையை பார்த்தியா? அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களை பார்த்தியா? அந்த மனிதன் ஊழியத்துக்கு என்று செய்கிற காரியங்களை பார்த்தாயா? எவ்வளோ வைராக்கியமா பார்த்தியா? ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் தடவை சாட்சி கொடுக்கும்போது பிசாசு சொன்னா, சும்மா ஆஸ்வதிச்சிங்க, எல்லாம் கொடுத்துருக்கிறீங்கல்ல, அதுதான் அப்படி இருக்கிறான். அப்படியா, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. டேக் எவ்ரிதிங் ஃப்ரம் ஹிம், பட் டோன்ட் டச் ஹிம். அவனுடைய ஜீவனை மாத்திரம் எடுக்காத, வேற என்ன வேணும் எடுத்து. எல்லாத்தையும் எடுத்துட்டான் பிசாசு, பேக் டு பேக். ஜாப் வாஸ் இன் லாஸ், பெரிய இழப்புல இருக்கிறான் யோபு. சரியா? ஆனா அப்பயும் யோபு என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு. ரெண்டாவது தடவை இப்போ வந்து நிற்கிறான் பிசாசு. வா வா வா, பாத்தியா என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் எடுத்துட்டா மறுதளிச்சிருவான்னு சொன்னியே, அவன் இன்னும் தன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறான். பாத்தியா? 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க வேணாம், குறிக்கிறவர்களுக்காக நான் சொல்றேன். 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் 2வது தடவை சாட்சி கொடுக்குறாரு. ஆச்சரியப்படணும் அந்த காரியங்கள். முதல் அதிகாரத்தில் பிசாசு கையில் சாட்சி கொடுக்குறாரு யோபு குறித்து. 2வது அதிகாரத்தில் பிசாசை குறித்து என்ன பண்றாருன்னா சாட்சி கொடுக்குறாரு. என்னன்ட்டு பாத்தியா, இன்னும் தன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறான், மை சர்வன்ட் சொல்றாரு. அப்போ அவன் சொல்றான், இல்லை இல்லை, ஜீவனுக்கு ஈடாக சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்துட்டா அப்போ தெரியும். வியாதியை கொண்டு வந்தான் பிசாசு, பல வகையான வியாதி யோபுனுடைய சரீரத்தில். 42வது அதிகாரத்துக்கு இதோட போனீங்கன்னா அங்க நீங்க பார்க்கலாம், அது வரைக்கும் யோபு கர்த்தரை மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா. கடைசியில பிசாசு வெக்கப்பட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோபு புத்தகத்தை இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் எத்தனையோ சபைகள் இருக்குது. அதுல எங்கேயா பல இடங்கள்ல யோபுவை பத்தி பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா பிரசங்கங்களையும் ஏதோ ஒரு விதத்துல யோபுவை பத்தி டச் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு தடவையும் எங்கெல்லாம் யோபுவை பத்தி பேசுறாங்களோ அப்ப எல்லாம் பிசாசு வெக்கப்பட்டு போறான். புரியுதா உங்களுக்கு? எப்பெல்லாம் யோபுவை பத்தி எந்த ஊழியக்காரர் எந்த விசுவாசி பேசினாலுமே பிசாசுக்கு அது அவமானம் தான். ச்சே, அசிங்கமா போச்சேடா, ஐயோ ஒரே அவமானமா போச்சு நமக்கு அப்படின்னா என்ன பண்ணுவான்னா, இந்த யோபு பையனால ஒரே அவமானமா போச்சே நமக்கு, தலை குனிஞ்சு நிற்பான். ஆண்டவர் சாட்சி, அல்லேலூயா சொல்லுங்க, அன்னைக்கு சாட்சி கொடுத்தாரு, இன்னைக்கும் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, ஏன் சுபாவத்தில் மாற்றம் உண்டாக வேண்டுமானால், ஏன்னா நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாகும் பொழுதுதான் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருது. அல்லேலூயா. சுபாவத்தில் மாற்றம் உண்டாகாமல் நம்ம போயிட்டு உலக காரியத்தில் இருப்போம்னா தேவனை மகிமைப்படுத்த முடியாது. 6 நாட்களும் உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு 6 நாட்களும் உலக காரியங்களில் ஈடுபட்டுட்டு ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்தி விட்டு அந்த வாரத்தின் முதலாவது நாள் மாத்திரம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஓ அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக அப்படின்னு பாடிடுறதுனால தேவன் மகிமைப்படுவாரான்னு கேட்டால் மகிமைப்பட மாட்டார். God will not be glorified and pleased in those kind of worship. அப்படிப்பட்ட ஆராதனைகளில் ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. ஆமென். நான் சொல்கிறேன், நம்மை சுற்றி இருக்கிற மக்களை, உங்களை சுற்றி இருக்கிற மக்களை பார்க்காதீங்க, ஐயோ அந்த சபைக்கு போகிறவங்க அப்படி தானே இருக்கிறாங்க, இந்த சபைக்கு போகிறவங்க இப்படி தானே இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வித்தியாசமான ஆள். அல்லேலூயா. நீங்கள் அந்த சபைக்கு போகல, நீங்கள் இந்த சபைக்கு வரீங்க. நீங்கள் அங்கே பிரசங்கத்தை கேட்கல, நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க. நீங்க அங்க வியாக்கியானம், வசன வியாக்கியானத்துல இல்ல, இங்க இருக்கிற தேவாவியானவருடைய வியாக்கியானத்துல இருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவன் அங்க பண்ணுவான், அவன் 4 நாளும் உலக ஜீவன் ஜீவிப்பான், 6 நாளும் உலக ஜீவன் ஜீவிப்பான். வாரத்துல முதலாவது நாள் போயிட்டு பரிசுத்தவானாக தன்னை காட்டிக்கொள்வான். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, என்னாலும் நாம் பரிசுத்தவான்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபுவின் முடிவு என்ன? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நான் சொல்றேன், உங்களுடைய சுபாவத்தின் முடிவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, 3வதாக ஏன் சுபாவத்தில் மாற்றம் உண்டாகணும்? பிலமோன் 11வது அதிகாரம். பிலமோன் தெரியுமா? அப்படி ஒரு புத்தகம் இருக்கு, லெட்டரு, புதிய ஏற்பாடில் தீத்துக்கு அப்புறம் வரும். தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு 297. சரியா? பிலமோன்ல ஒரே அதிகாரம் தான், 11வது வசனத்தை வாசிக்கலாம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒனேசிமுவை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒனேசிமு வேதத்துல தெரியாது இல்லையா? சரி கவனிங்க, ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட், ஒரே அதிகாரம் தான் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. என்னுடைய பின்னாடி நான் சொல்றேன். கொலேசு பட்டணத்துல
ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுடைய பேர் பிலமோன். அவனுடைய வீட்டில் தான் சபை நடக்கும். அந்த நாட்களில் வீடுகளில் தான் சபை நடந்தது. இந்த பிலமோனுடைய வீட்டில் ஒரு சில அடிமைகள் இருந்தார்கள். அதில் இந்த பிலமோனுக்கு ஒனேசிமு அப்படின்ற ஒரு அடிமை இருந்தான். அடிமைன்னா கொத்தடிமைகள் கிடையாது, அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது. பிலமோன் கிறிஸ்தவனாக இருந்ததுனால பிலமோனுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலையாள் அப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடிமைன்ற வார்த்தையை இன்னைக்கு நீங்கள் தவறான சென்ஸில் புரிந்து கொள்ளக்கூடாது. அன்னைக்கு அடிமைகள் இருந்தார்கள். வேலைக்காரர்களாக என்ன பண்ணாங்கன்னா 3 வேளை சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா செய்திருந்தார்கள். அப்போது இந்த ஒனேசிமு என்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், வாலிபன், இங்கேயே நான் எவ்வளோ நாளாக அடிமையாக இருப்பது, வேலையாளாக இருப்பது, நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளம்பி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எஜமானனை விட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் சொல்லாமல் அங்கே இருந்து ஓடி போய் விடுகிறான். அவன் போகும்போது 3 பேரையும் கட்டி போட்டுருவான், அமைதியாக உட்காரணும். கவனிங்க. அப்போ இந்த ஒனேசிமு ஓடி போனதுக்கு அப்புறம் பிலமோனுக்கு பயங்கரமான ஒரு வருத்தம். என்னடா இது, நம்ம கிட்ட இருந்த ஒரு பிள்ளை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு இந்த பிலமோன் என்ன பண்றாரு இருக்கிறாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து ஒரு வேலையால் சொல்லாமல் ஓடி போவானே ஆனால், அல்லது ஏதாவது திருடி கொண்டு ஓடி போவானே ஆனாலும், அன்றைக்கு இருந்த அரசாங்கம், ரோம அரசாங்கத்தின்படி அந்த வேலையாளுக்கான தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா மரண தண்டனை. மரண தண்டனை, சரிங்களா? இப்போ இப்படி ஓடி போகிற ஒனேசிமு ரோம் பட்டணத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சிறைச்சாலையில் பவுல் அப்போஸ்தலன் இருக்கும் பொழுது இந்த ஒனேசிமு பவுலை சந்தித்து அவரோடு கூட நேரம் செலவிடுறதுக்கான நேரம் கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது. பவுல் சுவிசேஷத்தை ஒனேசிமுக்கு அறிவிக்கிறார். ஒனேசிமு ரட்சிக்கப்படுகிறான். எல்லாம் கான்வர்சேஷன்லாம் போனதுக்கப்புறம் பவுலுக்கு தெரிய வருது, எங்கே இருந்து வந்தவன் நீ? நான் கொலேசு பட்டணத்தில் இருந்தா அங்கே என்னுடைய சகோதரன் ஒருத்தர் இருக்கானே கிறிஸ்துவுக்குள்ள, பிலமோன். அப்படியா? அவர்கிட்ட இருந்து தாங்க நான் இந்த பாவத்தை பண்ணி ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் உனக்காக என்ன பண்ணுறேன், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உட்காந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுறாரு. எழுதி இந்த ஒனேசிமுவை பிலமோன் மறுபடியும் என்ன பண்ணிக்கோ, ஏற்றுக்கோ, நீ சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா கர்த்தர் உன்னையும் உன்னை ஊழியக்காரனாக வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் அப்படி கேட்கல, ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இவனை சேர்த்துக்கோ. இவன் முன்னாடி பிரயோஜனம் இல்லாதவன் உனக்கு, இப்போ உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. முன்னாடி அவன் வெறும் அடிமையாக இருந்தான், இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ சகோதரனாக இருக்கிறான். அவனை சேர்த்துக்கோ, உன்னுடைய வேலைகளையும் பார்த்துப்பான், உன்னுடைய ஊழியத்திலையும் அவன் உதவியாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஒனேசிமுவின் இடத்துல நிருபத்தை கொடுத்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறுபடியும் பிலமோன் இடத்துக்கு அனுப்புகிறார். பிலமோன் அவரை ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான் இந்த பிலமோன் புத்தகம். நீங்கள் வீட்டில் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, விஷயத்துக்கு வருவோம். பவுல் சொல்கிறாரு, முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன். எப்போ அவன் பிரயோஜனம் இல்லாதவன்? அவன் சுபாவம் உலகத்தானுடைய சுபாவமாக இருந்த பொழுது எஜமானனை ஏமாத்திட்டு ஓடி போயிடலாம், எஜமான இடத்திலிருந்து எதையாவது திருடிட்டு ஓடி போயிடலாம், சொல்லாம ஓடி போயிடலாம் என்கிற அவனுடைய அந்த உலக பிரகாரமான சுபாவம் அவனை பிரயோஜனம் இல்லாதவனாய் வைத்திருந்தது. எப்போ அவன் பிரயோஜனம் உள்ளவனாக மாறினான்னா, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு அவனுடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாகி, இல்லை நான் மறுபடியும் என் எஜமானனாகிய பிலமோனிடத்துக்கே நான் போகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து அவன் போவதுக்கு ஆயத்தமானா. பார்த்தீங்களா, கர்த்தர் அப்பொழுது அவனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றினார். கரங்களை உயர்த்தி தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்னும் உதாரணம் சொல்லிட்டு அடுத்த குறிப்பு போயிடுறேன். பவுல்னு ஒருத்தர் இருந்தார் புதிய ஏற்பாட்டில். அவர் தான் கிட்டத்தட்ட 75% புதிய ஏற்பாட்டை எழுதினது அவர் தான், பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் இவர் மனம் திரும்புவதற்கு முன்பதாக சவுல் பவுல் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். அவர் மனம் திரும்புவதற்கு முன்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெறி கொண்ட ஒரு யூதனாக இருந்தார். கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொல்லும்படி கிளம்பி போறாரு. நல்லா கவனிங்க, இந்த பவுலுக்கு நியாயப்பிரமாணம் பயங்கரமா தெரியும். பழைய ஏற்பாடு அத்துப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாரு. கமாலியேல் என்கிற உயர்ந்த ஒரு வேத சாஸ்திர இடத்துல நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு நல்ல நியாயப்பிரமாணத்தில் தேரின் அறிவுடையவனாய் இந்த பவுல் இருந்தான்.
சரிங்களா? போகிற வழியில் பெரிய வெளிச்சம் வந்தது. எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த வெளிச்சத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு நானே. உடனே மனம் திரும்புகிறான், ரட்சிக்கப்படுறான். அவனுடைய சுபாவத்தில் பெரிய மாற்றம் உண்டாகுது. இப்போ கலாத்தியர்லாம் எழுதுறாரு. கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர்லாம் நிறைய இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் இந்த வார்த்தையை சொல்கிறத பார்க்க முடியும். நான் முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் தான், நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டினவன் தான், எல்லாத்துக்காகவும் நான் நியாயப்பிரமாணத்துக்காக உயிரையே கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஆமாம் வைராகியம் பாராட்டினேன். ஆனால் அவைகள் எல்லாம் குப்பை, அவைகள் எல்லாம் குப்பை குப்பை. கர்த்தர் எப்போ என்ன மேன்மைப்படுத்தினார், எப்போ என்ன பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றினார், புறஜாதியருக்கு அப்போஸ்தலனாக என்னை மேன்மையாக மாற்றினாருன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு வெறி பிடித்த சுபாவத்திலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு, சுவிசேஷ பிரமாணத்துக்கு நான் வந்து என்னுடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டான பின்பு கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா, புறஜாதியருக்கு அப்போஸ்தலனாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் என்ன பிரயோஜனமா மாற்றணும் பிரதர், பிரயோஜனமா மாற்றணும் பிரதர். ஆண்டவர் உங்களை பிரயோஜனமா மாற்றணும்னா சுபாவத்தில் மாற்றம் உண்டாகணும். அல்லேலூயா. சுபாவத்தில் மாற்றம் இல்லாதவர்களை தேவன் பயன்படுத்த மாட்டார். அவர் அப்படி பயன்படுத்தினார்னா அவருக்கு தான் அவமகிமை. சுபாவத்தில் மாற்றம் இல்லாதவர்களை தேவன் எந்த காரியத்திலையும் அவர் என்ன பண்ண மாட்டார்னா பிரயோஜனம் உள்ளவர்களாய் பயன்படுத்த மாட்டார். ஏன்னா அவருக்கு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, எண்ட் ஆஃப் த டே அவருக்கு அவமரியாதையை, அவமகிமையை கொண்டு வந்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் அப்படிதான். எல்லாம் நல்லா பேசுவாங்க, வசனம் எல்லாம் நல்லா நீண்ட அங்கி தரித்திருப்பாங்க, எல்லாம் நல்லா அந்த எல்லா காரியங்களையும் வசனத்தை நெத்தியில வச்சிருப்பாங்க, கையில மாட்டியிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க பரிசேயர்கள். ஆனா சுபாவம் நீங்க பாத்தீங்கன்னா, விதவைகளுடைய வீடுகளை பட்சிக்கிற சுபாவம், ஏழையினுடைய சாப்பாட்டுல மண்ணள்ளி போடுற சுபாவம். ஆண்டவர் சொல்றாரு, இவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு வரவங்களையும் விட மாட்டாங்க. இவங்களாம் யாரு? அவங்களும் ஒரு விதமான ஊழியக்காரங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்களா? இன்னைக்கும் இருக்கிறாங்க. இவங்களும் பரலோகம் போக மாட்டாங்க, ஜனங்களையும் பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க, எல்லாரையும் நரகத்துக்கு நேரம் நடத்துவாங்க. இவங்கெல்லாம் இவர்களை குறித்து யூதா புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லும் போது சொல்றாரு, இவர்கள் எல்லாம் ஜென்ம சுபாவம் உள்ள பொய்யான ஊழியக்காரர்கள். அவர்களுக்குள்ள ஜென்ம சுபாவம் தான் இருக்கும், ஆவிக்குரிய சுபாவங்கள் பார்க்கவே முடியாது. ஜென்ம சுபாவத்திலே இருந்து ஜனங்களையும் ஜென்ம சுபாவத்திலே நடந்து ஜனங்களுடைய காணிக்கைக்காக மாத்திரம் ஊழியம் செய்து அந்த ஜனங்களை நரகத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு கூட்டமாய் மாறி போயிடுவாங்க. இவங்கெல்லாம் பிரயோஜனமானவங்க கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துக்கு. இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், கர்த்தர் நீங்கள் வசிக்கிற பகுதியில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய வீட்டில், நம்முடைய ஊழியத்தில், இல்லை நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்ற வேண்டுமானால், கர்த்தருக்காக நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டுமானால் உங்களுடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு சுபாவத்தில் மாற்றம் உண்டாச்சிங்க. கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார். எந்த பேதுரு மறுதலித்தானோ அதே பேதுரு மனம் கசந்து அழுதான். எந்த பேதுரு பயந்து ஓடினானோ அதே பேதுரு நெஞ்ச நிமித்தி 3000 பேருக்கு பிரசங்கம் பண்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த பேதுரு கர்த்தரே வேணான்னு சொல்லிட்டு மீன் பிடிப்பதற்காக படகு எடுத்து போலான்னு சொல்லி போனானோ அதே பேதுரு விசுவாசத்தை குறித்து எழுதுகிறான், உபத்திரவத்தை குறித்து எழுதுகிறான். அல்லேலூயா. சிலுவை நிமித்தம் அந்த உபத்திரவத்துக்கு பயந்து ஓடி போன பேதுரு, அவர் எழுதின 2 நிருபம், 1 பேதுரு 2 பேதுரு, உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது. அல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில விசுவாசமாய் உறுதியாய் தரித்திருங்கள். யார் எழுதுறது? பேதுரு. எந்த பேதுரு உபத்திரவத்துக்கு பயந்து ஓடினாரோ அதே பேதுரு எழுதுறாரு. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மனிதனுடைய சுபாவத்தில் மாற்றம் உண்டாயிடுச்சுன்னா கர்த்தர் அந்த மனிதனை அவர் பயங்கரமாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பயங்கரமான ஆச்சரியமான காரியம், காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய சுபாவத்தில் மாற்றம். நான் இப்படின்னா இப்படி தான் இருப்பேன், நான் உத்தமன் நீதிமான், என் கையில் கரை இருக்காது, என் கை சுத்தமானது, அப்படி இருந்து பாருங்க. உங்களுக்கு விரோதமாக தானியேலுக்கு விரோதமாக எத்தனை அதிகாரிகள் வந்தாலும் தானியேலை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். காரணம் என்னன்னா, தானியேலுடைய தெய்வீக சுபாவம்.
தேவனுக்குள்ள இருந்த நல்குணங்கள் அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா சுபாவத்தில் ஏன் மாற்றம் உண்டாகணும்னா நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிங்க. நீதிமொழிகள் 10:6. நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன தங்கும்? ஆசீர்வாதம். இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்கு. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, நல்லவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன பண்றாருன்னா கிருபை அளிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் பேரில். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு சுபாவம் நல்ல சுபாவமா இருந்ததுன்னா அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய சுபாவம், நம்முடைய சுபாவம் கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் வளருகிற சுபாவமாய், ஆவியின் சுபாவமாய், பரிசுத்த ஆவியானவருடைய சுபாவமாய், ஆவியின் கனியாய் இருக்குமானால், நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை, ஆமா, யாராலையும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சில வாழ்க்கையிலலாம் ஆசீர்வாதம் இன்னும் வராததுக்கே காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுபாவம் இன்னும் மாறல. நான் சொல்றேன் பாருங்க, சுபாவத்தில் மாற்றம் உண்டாகி பாருங்க, வசனம் மெய்யாகும். நீதிமானுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும், எல்லா ஆசீர்வாதமும் வரும் குடும்பத்தில். சுபாவம் மாறணும். பழைய சுபாவங்களை எல்லாம் கலைத்து போடுங்கள். ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எலிசபெத் சகரியா என்கிற தம்பதி இருந்தாங்க. நீண்ட நாட்களாய் குழந்தை இல்லை. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. மக்களுக்கு கஷ்டம்னா அது பெருசா பேசப்படாது. ஆனா ஊழியக்காரர்களுக்கு கஷ்டம்னா அதை ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனை ஊழியம் பண்றாரு இவருக்கே குழந்தை இல்லைன்னுவாங்க. விசுவாசத்தை பத்தி பேசுறாரு இவருக்கே குழந்தை இல்லையே பேசுவாங்க. என்னென்னவோ பிரசங்கம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, எங்கெங்கயோ அற்புதம் நடக்குது, இவருக்கு சரீரத்தில் எவ்வளவு வியாதி இருக்குது பேசுவாங்க. இந்த சகரியா யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் போயிட்டு தூபம் காட்டி ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன். அவனுடைய மனைவி எலிசபெத்துக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. ஜனங்கள்லாம் என்ன பேசியிருப்பாங்க, இவரும் ஊழியக்காரராக இருக்கிறாரு, ஆசாரியனா இருக்கிறாரு, இஸ்ரவேலர்களுக்கே இவர் தான் போய் என்ன பண்றாரு, அந்த குறிப்பிட்ட காலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் போயிட்டு தூபம் காட்டி ஜனங்களுக்காக ஜெபம் பண்றாரு. ஆனா இவருக்கே குழந்தை இல்லையே. பேசியிருப்பாங்களா இல்லையா சொல்லுங்க. பேசாத அளவுக்கு அவ்வளோ நல்லவங்க அன்னைக்கு இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதெல்லாம் பேசாத அளவுக்கு நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் அன்னைக்கு இருந்தாங்க இல்லை. இன்னைக்கு இருக்கிறத விட மோசமானவங்க தான் அன்னைக்கு இருந்தவங்க. இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்தவங்க இன்னைக்கு இருந்தவர்களை விட மோசமானவங்க. எப்படிங்க சொல்றீங்க? ஏன்னா அவரே சிலுவையில் அறிஞ்சாங்களே. இன்னைக்கு உன்னையும் என்னையும் அறிஞ்சாங்களா யாராவது சொல்லுங்க? ஃப்ரீயாக சுத்த விட்டுருக்காங்கல்ல, தைரியமாக பிரசங்கம் பண்ணுறோம்ல, தைரியமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறோம்ல, இன்னும் சிலுவையில் அறையில் இல்லை. அப்போ அன்றைக்கி அவர் அரைஞ்சாங்களே, அப்போஸ்தலர்களெல்லாம் கல்லெறிந்து கொண்டாங்களே, தலையை சிரச்சேதம் பண்ணாங்களே. அப்போ இன்னைக்கு இருந்தவங்களை விட அன்றைக்கி இருக்கிறவங்க மோசமானவங்களாம் கேட்டீங்கன்னா பயங்கர மோசமானவங்க. என்னென்ன பேசியிருப்பாங்க, வேதனையோடு போயிருப்பான் தேவ சமூகத்தில். ஆனால் வசனம் இந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து சொல்லும்போது சொல்லுது, கர்த்தருடைய பிரமாணங்களின்படி அவர்கள் உத்தமமாய் நடந்து வந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய வாழ்க்கையில் குறை இருந்தாலும் அவங்களுடைய குணத்தில் எந்தவித குறையும் இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையில் குறை இருக்குங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் குறை இருக்கு, குணத்தில் குறை இல்லை. எல்லா விதமான ஆவிக்குரிய குணத்திலையும் அவர்கள் தேறினவர்களாக இருந்தார்கள், பக்தியில் வளர்ந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார் தேவதூதர்களை கொண்டு. யோவான் ஸ்நானகன் என்கிற அருமையான ஆண் பிள்ளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். உங்களுடைய சுபாவத்தில், உங்களுடைய சுபாவம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் உண்டாகி நம்முடைய சுபாவம் மாறுமையானால் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். வேலை செய்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்கள் தலையை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்கள் வசிக்கிற பகுதியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.
உலகத்துக்கு ஒத்த வேஷம் உங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான் நீங்களும் போய் பண்ணிடாதீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியும், தைரியமா நில்லுங்க, தனி மரமா நின்றாலும் நில்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் கனி கொடுக்க உதவி செய்வார், செழித்தவங்க உதவி செய்வார், உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைகளை? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சுபாவத்தில் மாற்றம் உண்டாகணும்? ஏன்னா நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஏன் சுபாவத்தில் மாற்றம் உண்டாகணும்? ஏன்னா நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் சுபாவத்தில் மாற்றம் உண்டாகணும்? ஏன்னா நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஏன் சுபாவத்தில் மாற்றம் உண்டாகணும்? ஏன்னா நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சுபாவத்தில் தேவ ஆவியானவர் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர் கிரியை செய்ய ஏவுதலை கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா, உங்களை அர்ப்பணிங்க. ஒவ்வொரு நாளும் சுபாவத்தில் மாற்றம் வரட்டும், முன்னேற்றம் தான் வரணும். ஆமேன். பின்னேற்றம் வர வர மாமி அப்படி போகக்கூடாது. கழுதை தேஞ்சி கட்டெருமான கதைன்னு வாங்க தெரியுமா? கழுதை தேஞ்சி 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 திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா கட்டெரும்பாயிட்டு இருக்குதான். என்னடா இது, கழுதையை பார்த்தோம், கடைசியில் பார்த்தா இங்கே கட்டெரும்பு இருக்குது. அப்படி அதாவது அப்படின்னா என்னது, நம்ம இந்த நிலைமையில கிறிஸ்தவர்களாக இருந்தால் அப்படியே வந்து இந்த நிலைமைக்கு ஆகிடக்கூடாது. இந்த நிலைமையில இருந்தால் இன்னும் மேலே போகணும், அங்கேருந்து இன்னும் மேலே போகணும், அங்கேருந்து இன்னும் மேலே, பூரணத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிப்போம். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தேவ ஆவியானவரை எங்களோடு கூட பேசுனீங்க அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே உம்முடைய பிரியமான கட்டளைகள் படி, உம்முடைய சித்தத்தின் படி நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் மறுரூபமாக, எங்களுடைய சிந்தனை மறுரூபமாக கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். காலை வேளையில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறுங்க. அவர்கள் வேலை ஸ்தலத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறட்டும். அவர்கள் வசிக்கிற பகுதியில் கர்த்தர் அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த காலை வேளையில் ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களை பிரயோஜனமற்றவர்களாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்களே. ஐயோ, நான் பிரயோஜனமற்றவன், என்னால் இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னால் இந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று வேதனையோடு அநேகர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. கர்த்தர் நீர் அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீர் அவர்களை வாழுகிற பகுதியில், அவர்கள் வேலை செய்கிற பகுதியில் ஆண்டவரே, அவர்கள் தகப்பனே ஆண்டவரே காரியங்களை நடப்பிக்கிற பகுதியில் நீ பிரயோஜனமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மேன்மையுள்ள கரம் ஆண்டவரே அவர்களை தாங்கட்டும். உம்முடைய மேன்மையுள்ள கரம் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் சுபாவத்தில் மேன்மை அடைய கிருபை தாங்க. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அன்பின் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா கனவும் மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.